கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கவலைகளை எல்லாம், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நம் தேவ சமூகத்திலே வைத்துவிட வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் வைத்துவிட வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம், நமக்கு என்ன தேவை என்பதை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இந்த உலக மனிதர்கள் சொந்த பந்தங்கள் நம்மை விசாரிக்கவில்லை என்று. பிரியமானவர்களே, சொந்த பந்தங்கள் விசாரிக்க மறந்தாலும் தேவன் நம்மை விசாரிக்க மறந்து போக மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். நாம் அவரை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் அண்டை சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை எல்லாம் அவர் அறிவார். பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிரச்சனைகளை, கவலைகளை அவர் மீது வைத்து விடும். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்தாமல் நாமே அந்த பாரத்தை சுமந்து இருதயத்திலே வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு போய் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் வைக்கும்போது அவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம். தேவ சமூகத்திலே நாம் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற நாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது, கீழ்ப்படிந்து வாழும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நமக்கு சந்தோஷம். நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்றால் நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். ஆனால் சத்துருவானவன் பல கவலைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியமா இல்லாதபடிக்கு அதை பிரித்து விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கவலையோடு இருப்போம் என்றால், கண்ணீரோடு இருப்போம் என்றால் தேவ சமூகத்திலே போய், ஆலயத்திலே போய் அவருடைய சந்நிதியிலே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அண்ணாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. தேவ சமூகத்திலே அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் அவள் ஊற்றிவிட்டாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தையும் துக்கங்களையும் கண்ணீரையும் தேவ சமூகத்தில் நாம் தெரியப்படுத்தி விட்டோம் என்றால் நாம் துக்கமாய் இருக்க மாட்டோம், சந்தோஷமாய் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதே பிதாவின் சித்தம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துவார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய எல்லா தேவைகளையும் குறித்து நம் தேவ சமூகத்திலே, நம்முடைய ஜெபத்திலே தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய உன்னத பலத்தினால் நிரப்புவார். தேவ சமாதானத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இருதயத்திலே பாரத்தோடு கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். தேவ சமூகத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலே நம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமா? தேவ சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துவோம். கடன் பிரச்சனையோ, பிள்ளையுடைய திருமண காரியங்களோ, அல்லது வேற ஏதாவது ஒரு காரியமோ தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் நம்மை விசாரிக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள். உலக மனிதர்கள், சொந்த பந்தங்கள் விசாரிக்கவில்லை என்று சொல்லி நம்ம ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நம்மை விசாரிக்கிற தேவன் கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை சமாதானத்தினால் நிரப்புவார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டையை சேரும் பொழுது அங்கே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அவருடைய சமூகத்திலே நமக்கு ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். இருளெல்லாம் நீங்கி போகும். பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் மறைந்து போகும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவரே நமக்கு ஆறுதல். அவரே நம்மை நடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சரியான பாதையிலே, செழிப்பான பாதையிலே, தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை குறித்து கலங்காதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்திலே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். நம்மை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிற தேவன். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் இப்பொழுதே நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா ரக தரபா ரிஷேகே லேதேனே மாக்கரபா ரபா கபரா ஷகரக துரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபூர சந்த ரதன ஹதரபலா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. அன்னாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மனமிறங்குங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. குடும்ப சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களை நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா கர ஷகர துரா கர தரபலா ரபா கபரா ஷகரக துரி கர தரபலா.
ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே சத்ருவின் கிரைகளை எல்லாம் வெளியேறட்டே இயேசுவின் நாமத்தினாலே. ரியா கபூரோ ஷாகராக தூரி கரதரபலா ரபா கபரா ஷாகராக தூரா கரதரபலா. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க அப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கஷ்டத்தோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. என் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அதிசயத்தை செய்யுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில இருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.